வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம டாரட் ரீடிங் மூலமாக இந்த வார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள், உங்களுக்கு என்ன எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வாரம் உங்களுக்கு எந்த மாதிரியாக இருக்க போகுது அப்படின்றத இந்த டாரட் ரீடிங் மூலமாக. டாரட் ரீடிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்திரத்தின் மூலமாக, இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஒரு சித்திரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் நம்ம இந்த வாரம் சொல்ல போகிறோம். இந்த வாரத்தில் இந்த டாரட் ரீடிங் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கணும். நம்ம இறைவனை ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த டாரட் ரீடிங் மூலமாக இந்த இடத்துல வரக்கூடிய அந்த கார்டு சொல்லக்கூடிய சில பலன்களை தான் நம்ம சொல்ல போகிறோம். அதன்படி ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு இருந்ததுன்னா இந்த பதிவின் இடையில, அதாவது இந்த பதிவினுடைய கடைசியில் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும். கடக ராசி என்பர்களுக்கு ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை பார்க்கலாம். கடகராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரகாசமான ஒரு மனதை உடையவர்கள். அதாவது இவர்களுடைய மனதில் எந்த விதமான ஒளிவு மறைவுமே இருக்காது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சூதுவாதுவோடு இருப்பாங்க. ஆனால் இந்த ராசி என்பர்கள், இந்த கடகராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான எந்த ஒரு எண்ணங்களும் இருக்காது. தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கே நன்மையை செய்யக்கூடியவர்கள் கடகராசி என்பர்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள். அதே சமயத்தில் யாராக இருந்தாலும் ரொம்ப அவங்க மீது ரொம்ப பாசத்தை வச்சிருவாங்க. அந்த பாசத்தை இவங்களால் எடுக்கவே முடியாது. ஏண்டா பாசம் வச்சோம் அப்படின்ற கூட நினைக்க மாட்டாங்க. அவங்கள விட்டு பிரியவும் முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த கடகராசி என்பர்களுக்கு உண்டான இந்த வார பலன்களை பார்க்கலாம். இந்த டாரட் ரீடிங்கில் நம்ம பார்க்கும்போது எப்போதுமே டாரட் ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த தெய்வ அனுகூலத்தை நம்ம முக்கியமாக செக் பண்ணணும். தெய்வ அனுகூலம்தான் இந்த நம்ம பெண்டுலம் மூலமாக பார்க்க போகிறோம். இதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி இந்த கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக, முதல்ல எடுத்த உடனே இந்த பெண்டுலம் ரொம்ப நேர்மறையாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால மிக அருமையாக இருக்க போகுது. இந்த வாரத்தில் தெய்வ பிரார்த்தனையை நம்ம முதல்ல நல்லா வச்சுக்கணும். டாரட் ரீடிங் வைக்கிறதுக்கு முன்னாடி, எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தெய்வ பிரார்த்தனை இருக்கணும். இப்போ இந்த வாரத்தில் நமக்கு ஏதாவது ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே செய்யக்கூடிய முதல் விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தெய்வ பிரார்த்தனை இருக்கணும். அந்த தெய்வ பிரார்த்தனையை வச்சாதான் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் ஏப்ரல் 15லிருந்து ஏப்ரல் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள், டாரட் கார்டு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கடக ராசி என்பர்களுக்கு நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த சன் அப்படி வெளிச்சமாக அப்படி உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமாகக்கூடிய ஒரு வாரம். என்னென்னலாம் உங்களுக்கு தடைகள் இருந்ததோ அது எல்லாத்தையுமிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாரமாக. இப்போ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குதிரை இருக்கும். அந்த குதிரையில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ட்ரெஸ் இல்லாமல் ஒரு இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன, நீங்கள் எல்லாத்தையுமே இழந்து இருக்கிறீங்க. உங்களுடைய எல்லா பொருட்களையும், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய உறவுகள் எல்லாத்தையுமே எப்படி குழந்தை பிறந்த உடனே எதுவுமே இல்லாமல் வருதோ அதே மாதிரி தான் இந்த கடகராசி என்பர்கள் இன்னைக்கு நேரத்துக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் இருக்கிறீங்க. இன்னுமே ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 சூரியகாந்தி சன்ஃப்ளவர் பூ இருக்குது பார்த்தீங்களா. சன்ஃப்ளவர் எப்போ பூக்கும், நல்ல சூரியன் உதிக்கும் போது தான் பூக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பல மலர்கள் பூக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. தொழில் சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதற்குண்டான பல முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு தெய்வத்தினுடைய சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கு. எப்படி நீங்கள் அவரை சிவனை மாத்திரம் ஒரு தந்தையாக நினைச்சு, அதாவது சிவனடியார்கள்னு எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா அவரையே கதி அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் தான் சிவனடியார்கள். அந்த மாதிரி தான் நீங்க கடகராசி என்பர்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கார்டு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுடைய பரிபூர்ணம், அந்த சிவனுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு முழுமையா இருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். நல்ல அப்பார்ட்மெண்டா பார்த்து உங்களுடைய வீடு இடம்
இடமாற்றம் செய்கிறது, புதுசாக ஒரு வீடு வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகளில் இறங்குறது, அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாரமாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முழுமையான ஒரு நல்ல ஒரு அற்புதங்களை, நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஷேர் மார்க்கெட் நல்ல ஒரு என்ன உங்களுடைய நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அதிலிருந்து 5 மடங்காக உயரக்கூடிய ஒரு நேரமாக தான், 5 இல்லை 4 மடங்கு உயரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த கடகராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட் பண்ணணும். எந்த விதமான ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணணும். டெய்லி மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடாது. அதாவது ட்ரேடு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான டெய்லி ட்ரேடில் ஈடுபடாமல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். யாரெல்லாம் அந்த லாங் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாரம் ரொம்ப அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுக்கலாம். மருத்துவ செலவுகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய வியாதிகளிலிருந்து நிவாரணம் அடையக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போது. அந்த குழந்தை குதிரையில் ஏறி வந்தது இல்லையா, அந்த காடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு அதிர்ஷ்ட வாரமாக தான் இருக்க போகுது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வார பலன்களை பார்க்கலாம். இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த வாரத்தில் டாரட் ரீடிங் மூலமாக நமக்கு என்ன ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை நம்ம இந்த டாரட் ரீடிங் மூலமாக பார்க்கலாம். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு முதலே பார்த்திங்கன்னா எனர்ஜி லெவல் செக் பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவாக இந்த பெண்டுலம் சுற்றுது. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் சொல்லலாம். இந்த சிம்ம ராசி என்பர்கள் எப்போதுமே உங்களுடைய இடத்துல ஒரு மாற்றங்களை செஞ்சுக்கோங்க. அதிகப்படியாக விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். விநாயகர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சில தடைகள்லாம் நீங்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல அதிகமாக, அதாவது செல்வத்துக்கு குறைவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குங்க, கல் உப்பு வாங்குங்க. இப்போ இந்த வாரம் இந்த டாரட் ரீடிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான், உங்களுக்கும் பார்த்திங்கன்னா கடகராசி என்பர்கள் மாதிரியே த சன் உங்களுண்டான அந்த அதிபதியே வந்திருக்காரு. அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதியே அந்த சூரியனே வந்திருக்காரு. அதிகப்படியான லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம், மனக்குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. மனக்குழப்பங்கள் அதிகமாக இருந்திருக்கும், தேவையில்லாத நெருக்கடிகள்லாம் இருந்திருக்கும். சில பேருக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு குடும்பம் பிரிவை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாலாம் இருந்திருக்கும். அந்த குடும்ப பிரிவுல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய ஒரு இழப்புகள் உங்களுக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கு. அந்த இழப்புகளை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைய போகுது. இந்த வாரத்துல நீங்க செய்யக்கூடிய முதலீடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அது தொழில் சம்பந்தப்பட்ட முதலீடா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய சொந்த முதலீடுகளாக இருந்தால் கூட அதில் ஒரு நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த முதலீடில் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நிறைய பேருக்கு முதலீடு செய்யும் போது ஒரு பயம் இருக்கும். நம்மளுக்கு இந்த முதலீடு செஞ்சிட்டோம்னா நமக்கு மாதம் அதை செய்கிறதுக்கு உண்டான ஒரு கமிட்மெண்ட் ஆகிடும், அதை நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரியான சில சந்தேகங்கள் இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. அதனால் வருமானத்தை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். வருமானத்தில் நிரந்தர வருமானம் முழுமையாக ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும். கடல் கடந்து பயணிக்கக்கூடிய ஒரு நேரம், வெளிநாடுலாம் செல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் இந்த வாரம் எடுங்க. யாராவது வேலையை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் வேலையை விடாதீங்க. ஏன்னா வேலையை விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு அந்த அலுவலக
அலுவலகத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் இந்த வாரம்லாம் ரொம்ப பொறுமையாக இருங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வந்தாலும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா உங்களுடைய நேரம் நல்லா இருக்குது. அதனால் உங்களுடைய தசாபுத்திப்படி சில ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தாலும் நேரம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வாரம் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது. மனக்குழப்பங்கள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு வாரம். கன்னி ராசி என்பர்களுக்கு ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை டேரட் ரீடிங் மூலமாக பார்க்க போகிறோம். இந்த டேரட் ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசி என்பர்கள் தனக்குண்டான விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது காதல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாகவே நிறைய பேருக்கு காதல் பிரச்சனைகள், காதல் முறிவு இந்த மாதிரிலாம் இருக்குது. இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த வாரம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். எல்லா ராசிக்கும் நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த பெண்டுலம் பார்த்திங்கன்னா சில ராசி என்பர்களுக்கு தான் சுற்றுது, உடனே சுற்றுது, இல்லாட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே நிற்கும். நம்ம என்ன சொன்னாலும் அது சுற்றவே சுற்றாது. இந்த கன்னி ராசி என்பர்களுக்கெல்லாம் எப்போதுமே எல்லா வாரமுமே சூப்பராக சுற்றுது. ஏன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி கவலையே பட மாட்டோம். நாங்கள் யாராக இருந்தாலும் வாங்க, நாங்கள் எதிர்த்து பார்க்கலாம். சனி பகவானாக இருந்தாலும் சரி, எந்த கிரகங்களாக இருந்தாலும் நாங்கள் அதை எதிர்த்து பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி தான் மன தெளிவோடு இருக்கிறாங்க இந்த கன்னி ராசி அன்பர்கள். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்குமா? உங்க காதல் கைகூடுமா? அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து வாங்கணும் முயற்சி பண்ணுறீங்க, அதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். சில பேர் மேல் படிப்புக்காக நீங்கள் சில விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அந்த மேல் படிப்புலாம் நம்மளுக்கு சாதகமாக அமையுமா அப்படின்னு கேட்குறோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 விதமான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய 7 நாளும் ஒரு நல்ல நாளாக தான் இருக்க போகுது. 7 நாட்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப நாளாக காத்துட்ருக்குறீங்க, சில விஷயங்களுக்காக ரொம்ப பொறுமையாக காத்துட்ருக்குறீங்க. அந்த பொறுமைக்கு உண்டான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த வாரத்தில் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். என்னதான் நம்ம ஜாதகப்படி நம்ம சில விஷயங்களை சொன்னாலும் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை இருக்கும். மேடம் எனக்கு ஏதாவது லக்கு இருக்கா, ஏதாவது ஒரு யோகங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய கேட்பீங்க. அந்த மாதிரியான அதிர்ஷ்டமான வாரம் தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைய போகுது. இந்த வாரத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக நீங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளும் உங்களுக்கு சரியாயிடும். யாராவது பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்றவங்க அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணத்துக்காக சில முயற்சிகள்லாம் எடுத்திருப்பீங்க. அந்த முயற்சிகளில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். அதிலிருந்து பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கும் பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. பிஸ்னஸ் டீல் ஏதாவது வச்சுருப்பீங்க, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருப்பீங்க, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்காம சில பேருக்கு நிறைய தடைகள்லாம் இருக்குது. அந்த பிஸ்னஸ் ப்ராஜெக்டுக்கு உண்டான ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்களா அப்படின்றவங்களுக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரம், நீங்கள் எதிர்பார்த்த வரன்கள், நீங்கள் எதிர்பார்த்த காதல் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு முழுமையாக இருக்க போகுது. இந்த டேரட் ரீடிங் மூலமாக இன்னைக்கு நம்ம ராசியினுடைய பலன்களை பார்த்தோம். இந்த டேரட் ரீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பிரச்சனைகள், ஏதாவது தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற போது அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான பலன்களை நம்ம இம்மிடியேட்டாக இப்போ நம்ம ஜாதகப்படி பார்த்தோம்னா அது எந்த வருடம் வரைக்கும் இருக்கும், இல்லை அது தீருமா தீராதா அப்படின்ற மாதிரியாக தசாபுத்தி பலன்களை வச்சு பார்க்கலாம். ஆனால் இந்த டேரட் ரீடிங் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எப்போ தீர போகுது, இதனால உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் நல்லா இருக்குமா, நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை எந்த அளவில் கடந்து வந்திருக்கிறீங்கன்றத இம்மிடியேட்டாக பார்க்கறதுக்கு உண்டான ஒரு பலன்கள் தான் இந்த டேரட் ரீடிங்கோட பலன்கள். இந்த டேரட் ரீடிங் பார்க்கறதுனால நம்மளுக்கு உண்டான அந்த பிரச்சனைகளுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியும். யாராவது டேரட் ரீடிங் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.